Hi friends, welcome back. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது फ्रेंड्स. அதே மாதிரி அன்பாக்சிங், ஷாப்பிங் ஆல் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு பொருள் வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோட டீடைல்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ற மாதிரியான ஒரு செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது நேம் வந்து தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நேம் நல்லா இருந்தால் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இந்த செக்மெண்ட்டில் நல்லா இருக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லை, ஏதாவது பொருள் வாங்கி அது நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிருக்கும், அது வந்து நல்லா ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி பொருள் பற்றின டீட்டெயில்ஸ் கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நேம் வந்து கண்டிப்பாக ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பீன் பேக் பற்றின டீட்டெயில்ஸ் தான். இப்போ நான் காட்டக்கூடிய பீன் பேக் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸில் அதில் ஒரு இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ், அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டெமோவோடு நான் வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பீன் பேக் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பீன் பேக் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். பீன் பேக் அப்படிங்கிறது மேலே பார்த்தீங்கன்னா துணி வந்து இருக்கும், உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் தெர்மாக்கோல் பால் தான் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே தெர்மாக்கோல் பால்ஸ் தான் இருக்கும். அந்த தெர்மாக்கோல் பால்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் அப்படின்னு பேர். அதனால தான் பீன் பேக் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். பீன் பேக் பொறுத்த வரைக்கும் வெயிட்டே வந்து இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் ஹாலில் சோஃபா போட்டிருக்கோம் அப்படின்னா அது ரூமுக்கு தேவைப்படும் போது நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பீன் பேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம உட்காரும் போது பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறிடும். ஸோ நம்ம உட்காரும் போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பீன் பேக் பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான சைஸ், நிறைய விதமான ஷேப்ஸில் வந்து கிடைக்குது. பீன் பேக் சேர் மாதிரி இருக்குது, சோஃபா மாதிரி இருக்குது, டேபிள் மாதிரி நிறைய விதமாக கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பீன் பேக் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமாக கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித் பீன்ஸ், இன்னொன்று வந்து வித்தவுட் பீன்ஸ். வித் பீன்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய பேக் மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய தெர்மாக்கோல் பால்ஸும் அவங்களே வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வாங்கும்போது தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா வித் பீன்ஸ். வித்தவுட் பீன்ஸ் அப்படிங்கிறது ரேட் வந்து கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பேக் மட்டும்தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து ஃபில் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா வித்தவுட் பீன்ஸ். இந்த வித்தவுட் பீன்ஸ் வந்து ரேட் கம்மியாக இருக்கும். பேக்குடைய ரேட் வந்து 300, 200, 400 அந்த ரேஞ்சில் இருக்கும். தனியாக நம்ம தெர்மாக்கோல் பால் வந்து வாங்கி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் பீன்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 700, 800 அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் வாங்கும் போதே வித் பீன்ஸ் அப்படின்னு எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுவே வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே அந்த தெர்மாக்கோல் பால்ஸ்லாம் வாங்கி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும் போதே வித் பீன்ஸ் அப்படின்னு எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து வாங்கிக்கலாம். அதே போல் சைஸ் பார்த்திங்கன்னா எஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு அப் டு 7XL வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்கும் போதே ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒல்லியாக இருக்கவங்க, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக வாங்கினாலும் நமக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப பெருசாக வாங்கினாலும் அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ மீடியம் சைஸ் வாங்கினோம் அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பீன் பேக் ஃப்ரெண்ட்ஸ். பீன் பேக் பொறுத்த வரைக்கும் வாங்கும் போது இருக்கக்கூடிய சைஸ் அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. உட்கார அந்த தெர்மாக்கோல் பால்ஸ் வந்து நமக்கு சைஸ் குட்டியாகிட்டே வரும். குட்டியாகும் போது பேக்குடைய அந்த டைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையும். அப்போ திரும்ப நம்ம அந்த தெர்மாக்கோல் பால் வந்து வாங்கி ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களுக்கு டெமோவில் காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா பீன் பேக். உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நான் வச்சுருக்கக்கூடிய பீன் பேக் பற்றின டீட்டெயில்ஸ், அதை நான் எப்படி ரீஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டெமோவோட காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து அதை பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கக்கூடிய பீன் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா XXL. வாங்கும் போது கொஞ்சம் பெருசாக தான் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா துணியில் வந்து இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினேன். இதோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த தெர்மாக்கோல் பாலோடைய சைஸ் வந்து குறைஞ்சதால் பேக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால ஷேப் இல்லாமல் இருக்குது. நான் உங்களுக்கு இதை ரீஃபில் பண்ணிவிட்டு அதோடைய ஷேப் வந்து கரெக்டாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து மேலே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர். ஸோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கு. வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது, இன்னுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் நான் வாங்கும்போது கொஞ்சம் அதிகம் தான், 1200 சம்திங் கொடுத்து வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக லெதர் இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வந்துச்சு. பட் அந்த மாதிரி வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கு. துணியாக இருந்தால் நமக்கு கிழிஞ்சு போயிருக்கும், பட் லெதர் அப்படிங்கிறதுனால இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ வாங்கும்போது இந்த மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கலாம். எல்லா பேக்லையுமே பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்கோர் கொடுத்துட்டு ஜிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிப் வந்து ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த தெர்மாக்கோல் பால் வந்து உள்ளே இருக்கும், ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க.
நம்ம ரீஃபில் பண்ணும்போது இதை ஓப்பன் பண்ணி ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் இதே ப்ராசஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தெர்மோகோல் பால்ஸ் வந்து இருக்குது. ஃபேன் போட்டுட்டுலாம் ஓப்பன் பண்ணாதீங்க, ஃபுல்லாக நமக்கு பறந்து போயிடும். அதை ஓப்பன் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து தெர்மோகோல் பால் தான் இருக்குது. இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 இயர்ஸில் உட்காந்து சைஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குட்டி ஆகிடுச்சு. அதனால தான் பேக் வந்து லூஸாக இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம தெர்மோகோல் பால் வந்து வாங்கி வச்சுருக்கக்கூடியதை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட் வந்துடும். இது வந்து வாங்கும்போது இருக்கக்கூடிய சைஸ் வந்து அப்படியே இருக்காது, உட்கார கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெர்மோகோல் பால் வந்து வாங்கி ஃபில் பண்ணணும். இப்போ நான் அதையும் காட்டுறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிட்றேன் பாருங்கள். உட்காரும் போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளே இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் தான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த தெர்மோகோல் பால் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த பீன் பேக் பார்த்திங்கன்னா நான் பெப்பர் ஃப்ரை அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீன்ஸும் பார்த்திங்கன்னா அதில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்போயும் வாங்கி வச்சுருந்தேன். இப்போது அதில் இந்த திங்ஸ் வந்து இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதோடைய டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வெப்சைட்டில் இருக்கான்னு செக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் வந்து நான் வாங்கி வச்சுருக்கக்கூடியது. இந்த மாதிரி பேக்கேஜில் தான் இருந்தது. இது வந்து 1 kg ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய ப்ரைஸ் எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 250 சம்திங் தான் வந்துச்சு. இதில் கொஞ்சம் தான் நமக்கு தேவைப்படும். எப்பப்போ தேவையோ அப்பப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஆஃபரில் போட்டிருக்கவே நான் வந்து 1 kg வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடியதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த பீன் பேக் வந்து உங்களுக்கு எல்லா வெப்சைட்லேயுமே கிடைக்கும். அதே மாதிரி அந்த தெர்மோகோல் பால்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா வெப்சைட்லேயுமே இருக்கும். கேஜ் கணக்கில் இருக்கும். 1/2 kg, 1 kg, 2 kg இந்த மாதிரி கேஜ் கணக்கில் இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபர்லாம் இருக்கும்போது வாங்கணும் அப்படின்னா நமக்கு சேவ் ஆகும். ஜிப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இதில் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கக்கூடியதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப எப்போ வந்து லூஸ் ஆகுதோ அப்போ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸ் இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து ஃபில் பண்ணும்போது ஃபேன்லாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பறந்துடும். நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. மீதி பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. நம்ம இதை வந்து இன்னும் ஒரு 4-5 டைம் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு இருக்குது. 1 kg அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம். கரெக்டாக இருந்தால் நமக்கு ஓகே, இல்லைனா திரும்ப கொஞ்சம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், உட்காரும் போது நமக்கு சோஃபா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். முன்னாடி ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது, இப்போ கரெக்டாக இருக்குது. இதுவே வந்து போதும். இன்னும் ஃபில் பண்ணோம் அப்படின்னா பேக் ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ இதுவே கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ பாருங்கள் ரீஃபில் பண்ணியாச்சு. அதோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருப்பேன் இது வந்து வெயிட்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே கையில் தூக்கியாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ வீட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இதோடைய ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சோஃபா ஷேப்பில் தான் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ் அப்படின்னா இது வந்து ஒரு மேஜிக் சோஃபா மாதிரி தான், வெயிட்டே இருக்காது. ஸோ வீட்டில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்ம இதில் உட்காரும் போது நம்ம பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தானே மாறிடும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதில் உட்காரும் போது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதே போல் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 rupees நான் வாங்கினது. பட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700, 800 அந்த ரேஞ்ச்லேயே இருக்கும். இதே மாதிரி ஒரு சோஃபா, சிங்கிள் சோஃபா கடையில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 4000, 5000 இல்லாமல் வாங்க முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நமக்கு ஒரு சோஃபா மாதிரி இதை வீட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லலாம். இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்லேயும் வரும், மைனஸ்லேயும் வரும். அதாவது இதை வந்து நம்ம திரும்பவும் அந்த பீன்ஸ் ரீஃபில் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியும் இல்லையா, அது வந்து மைனஸ் பாயிண்ட்லேயும் சொல்லலாம். ஏன்னா அது நம்ம திரும்பவும் வாங்கும் போது ஒரு 200 வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணி அதை ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மைனஸ் பாயிண்ட்லேயே வரும். அதுவே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்லேயே வரும். இப்போ சோஃபாவில் வந்து குஷன் அமிங்கிடுச்சு அப்படின்னா அதை நம்ம திரும்பவும் கொடுத்துட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அமிங்கிடுச்சு அப்படின்னா கூட நம்ம திரும்பவும் அதை ஃபில் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அது வந்து ப்ளஸ்லேயே வரும்.
மைனஸ் அண்ட் ப்ளஸ் அதை வந்து சொல்லலாம். இன்னொரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பாடிக்கு வந்து இதில் உட்காரும் போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக ஆகிற மாதிரி இருக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொல்ல முடியாது. நார்மல் பாடிக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹீட் உடம்பு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது ஒரு மைனஸாக சொல்லலாம். மற்றபடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தான். இது மூலிமா உங்களுக்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா பீன் பேக். எல்லா டீட்டெயில்ஸும் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது